அப்ப அவர்கள் வந்து வாக்காளர் பட்டியலோட எண்ணிக்கை கூடி இருக்கணுமா குறைஞ்சிருக்கணுமா? இல்ல இதுக்கப்புறமா சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு, உரிமை இருக்கு. இல்ல அப்படி அவங்க சேர்க்கப்படும் போது அவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் தெரியாது, அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரே கட்சி அதுக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்களே, அப்ப அது உண்மையா? காங்கிரஸ் இந்தியாவில் இல்லையா? அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரே கட்சி தான் நாட்டில் இருக்குதா? டிஎம்கே தெரியாமல் இருக்கலாம், தாவேகா தெரியாமல் இருக்கலாம், காங்கிரஸ் தெரியும்ல, கை சின்ன வரணும்ல. சரி, காங்கிரஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேசில் ஆட்சியில் இல்லையா? ஜார்க்கண்டில் அவங்களுடைய கூட்டணி ஜெயிக்கலையா? அப்போ இந்தியாவில் எங்கேயுமே அவங்க இல்லையா? ரெண்டாவது பாயிண்ட், இது வந்து குடிமக்களுக்கான உரிமை. இது வந்து தமிழர்களுக்கோ தெலுங்கர்களுக்கோ கன்னடர்களுக்கோ மலையாளிகளுக்கோ ஆன உரிமை இல்லை. வாக்களிப்புங்கிறது குடிமக்கள், சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தான் வாக்களிப்பு. பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வாக்குரிமை இல்லை சொல்லிடலாமா? இதை குரல் எழுப்பக்கூடிய சீமானவர்களுக்கோ வேற யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு, தமிழ்நாட்டில் வந்து வட மாநிலத்தவர்கள் வந்து வாக்கு பெற்றுவாங்க, ரைட், ஓகே. பிற மாநிலத்துடைய தமிழர்களுக்கு வாக்கு கொடுக்கூடாது. இதை சொல்லுங்க, நம்ம லாஜிக்கலாக இருக்கணும்னு சொல்லலாம். நம்ம வந்து பரிசீலனை பண்ணலாம், வேண்டாம் சொல்லி நிறைய புதுசாக ட்ரை பண்ணலாம். அந்தந்த மாநிலத்திலாம்ப்பா ஓட்டு. ஒரு எல்முருகன் மத்திய பிரதேச மாநிலத்தில் போய் ராஜ்யசபா எம்பி ஆக முடியும். ஒரு நிர்மலா சீதாராமன் கர்நாடகாவில் போய் ராஜ்யசபா எம்பி ஆக முடியும். ஒரு ஜெய்சங்கர் டெல்லியில் ராஜ்யசபா முடியும். இப்படி ஒரு 3 தமிழர்களுக்கான ராஜ்யசபா சீட்டு வேற இடத்துல இருந்து வர முடியும். யாரும் சத்தம் காட்ட மாட்டீங்க. வாக்குரிமை என்பது குடிமக்களுக்கு, அது வந்து மொழி ரீதியாக பிரிக்கப்பட்டது அல்ல.